இருக்கிறோம். சென்னையை சேர்ந்த தங்க நகை கடை மேலாளர் ஒருவர் திண்டுக்கல்லிலிருந்து 10 கிலோ தங்கத்துடன் சென்றபோது இந்த கொள்ளை சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது. வியாபாரியை தாக்கிவிட்டு 10 கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையை சேர்ந்த தங்க நகை கடை மேலாளர் ஒருவர் திண்டுக்கல்லிலிருந்து 10 கிலோ தங்கத்துடன் சென்றபோது இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் இளவரசன். இளவரசன் வணக்கம். இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. கண்டிப்பா சார்லதா. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சிறுகனூர் அருகே இரவு தங்க வியாபாரி காரில் இருந்த 10 கிலோ தங்கத்தை பறித்துக் கொண்டு கொள்ளையர்கள் தப்பி ஓடியதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது சென்னையை சேர்ந்த சவுகார்பேட்டையை சேர்ந்த தனியார் ஜுவல்லரி ஆர்கே ஜுவல்லரியினுடைய மேலாளர் திண்டுக்கல்லில் உள்ள ஆபரண நகையை விற்பனை செய்துவிட்டு மீதமுள்ள 10 கிலோ தங்கத்துடன் 3 பேருடன் சென்னையை நோக்கி நேற்று இரவு சமயபுரம் சுங்கச்சாவடியை தாண்டி சென்று கொண்டிருந்தார். அந்த நிலையில காலை அந்த காரை வழிமறித்த மர்ம நபர்கள் காரில் இருந்தவர்களிடம் முகத்தில் மிளகாய் பொடியை தூவி அந்த காரில் இருந்த 10 கிலோ தங்கத்தை பறித்துக் கொண்டு ஓடியதாக தற்போது தகவல் கிடைத்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து திருநூர் போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில தொடர்ந்து 24 மணி நேரமும் வாகனங்கள் சென்று கொண்டிருக்கும் நிலையில் மிளகாய் பொடியை தூவி கொள்ளையர்கள் கிலோ கணக்கில் தங்கத்தை எடுத்துச் சென்றது யார் என விசாரணை செய்துவிட்டனர். இந்த காரில் வந்த நபர்களை முன்கூட்டியே தகவல் அறிந்த நபர்கள் தான் இந்த தங்கத்தை சென்றிருக்கலாம் என்ற நிலையில இதில் வேறு யாருக்கும் தொடர்பு என்பது குறித்தும் சிறுகனூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது சம்பவ இடத்திற்கு மாவட்ட காவல்துறையினர் மற்றும் தனிப்படையினர் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். சார்லதா, இந்த சம்பவம் குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி இளவரசன்.